செவிசாய்க்கும் தேவனே, உங்கையே நான் நம்பினேன். உன் கிருபையால் மகிழ்கிறேன், ஒரு நொடியும் உன்னை விடாமல். என் கண்மலை கோட்டையும் துர்கமானீரே. மலையில் நான் வந்து அழுதால் காலையில் ஆனந்தமே. துன்பத்தால் நானும் புலம்பினால் ஆனந்த கடிப்பாய் மாற்றுவே. ஒரு நிமிடம்தான், தயவோ வாழ்நாள் முழுவதும். நிந்தனையின் மத்தியில் என்னை விடுவித்து மீட்டுக் கொள்வீர். உன் கிருபையால் மகிழ்கிறேன், ஒரு நொடியும் உன்னை விடாமல். என் கண்மலை கோட்டையும் அழுதாய் காலையில் ஆனந்தமே. துன்பத்தால் நானும் புலம்பினால் ஆனந்த கடிப்பாய் மாற்றுவே. பங்கமும் வராம நீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதிப்பாடா இருக்கணும் இல்லையா? அங்க எங்க இருந்தாலும் உங்க மேல ஒரு ஐக்கியம் உங்களை மிஸ் பண்றதுலாம் எங்களுக்கு நல்லா தெரியுது. எதுக்கு காரணம்னா அந்த திருச்சபையோட அன்பு தான், சரியா? தனித்தனி குடும்ப அன்புலாம் அது ரெண்டாவது. திருச்சபைங்கிறது ஒருங்கிணைந்து இத்தனை வருஷம் டிராவல் பண்ணி அரௌண்ட் நானே வந்து 20 இயர்ஸ். உங்க பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று நிறைய வருஷம் 30, 40, 35 போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சர்ச்சை 40க்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 40 இயர்ஸ்க்கு மேலே போகுதுல, அப்போ 40 இயர்ஸ் நம்ம பேரண்ட்ஸ் மற்றவங்களாம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் அதை கண்டினியூ பண்ணணும். அதுக்கு ஒரே வழி உங்கள் அன்புல மாறக்கூடாது, ட்ராவல் பண்ணும் ஒரே திருச்சபை ட்ராவலில். அப்பதான் நான் மறுபடியும் உங்களை நல்லா பார்க்க சந்தோஷமா இருக்கும். நானும் வந்து உங்களோட கோஆர்டினேட் பண்ணிக்கிறேன், சரியா? அதனால எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். வீட்லேயும் அதே மாதிரி உங்கள் பேரண்ட்ஸுக்கும் அவங்கவுங்க ஃபேமிலி ரொம்ப முக்கியம். உங்கள் ஃபேமிலியோட ட்ராவல் பண்ண தான் சபையோட ட்ராவல் பண்ணுங்க, சபையோட ட்ராவல் பண்ண தான் பாஸ்டரோட ட்ராவல் பண்ணுவீங்க. கரெக்டு தானே? பாஸ்டருங்க நமக்கு 5 வருஷம் தான் கொடுக்கப்படுது. இருந்தாலும் எந்த பாஸ்டரும் நம்ம மறக்கலையே இல்லையா? பழைய பாஸ்டர் வந்தாலும் நம்ம மறக்க மாட்டோம்ல. அப்போ ட்ராவல் ரொம்ப முக்கியம் இந்த உலகத்தில். இதுலேயே நம்ம ட்ராவல் பண்ணலன்னா அப்புறம் அவுட் ஆஃப் சர்ச்சில் நம்ம எப்படி ட்ராவல் பண்ணோம்னா அது சுத்தமாக நல்லாவே இருக்காது. அதனால ஒருமைப்பாடு ரொம்ப முக்கியம். அதை சரி கட்டணும். அதுதான் இந்நாள் வரைக்கும் நான் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு கீழே வந்தோம்னா அதான் பண்ணிட்டு இருக்கான். தங்கராஜ் ஆட்டும் மலாட்டும் எப்படி ஐக்கியப்படுறது, பிரச்சனைகள் வந்தால் எப்படி சேர்க்கறது, பிரிச்சு விடுறது அப்படி இல்லை. அதனால ஒருமனப்பாடா மனசுல வச்சுக்கிங்க. ஏசு எல்லாரும் ஒரு மனதோட தான் அழைச்சிருக்கிறாரு, சரியா? அந்த அன்புக்கு ஈடா ஒழுங்கா நடந்துக்க. நான் அந்த வார்த்தை சொல்லிட்டு போறேன். எல்லாரும் நான் ஜெபம் போறேன், ரைட்டா? Let's pray. Thank you Lord, thank you Jesus. நல்ல ஆண்டவரே, நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வேளையில் நன்றியோடு துதிக்கிறோம். அன்பு செல்ல பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே இந்த நாளை நீ ஆயத்து கொடுத்ததுக்காக நன்றி. எதிர்பார்க்கவில்லை, ஆனாலும் கர்த்தர் பிள்ளைகளோடு சேர்ந்து இந்த நாடம் இருக்க, அவர்களோடு பேச பழக ஆண்டவர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக மட்டும் கோடி சோத்தோம். பிள்ளைகளிடத்துல இருக்கிற அன்பு வெளிப்பட்டது ஆண்டவரே. அந்த அன்பின் நிமித்தமாக நாங்கள் இன்றைக்கும் கிறிஸ்துக்களாக ஒரு சரீரமாக இருக்க ஆசைப்படுகிறோம். தொடர்ந்து உடைய கிருபை உடைய பிள்ளைகளை நிரப்பட்டோம். போக்கில் வரத்தின பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க. வேலை ஸ்தலங்களில், படிக்கிற ஸ்தலங்களில, திருச்சபை காரியங்களில் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரமுடைய பிள்ளைகள் மீது இருக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக சந்தித்து ஆசீர்வதிங்கப்பா. முச்செடியில் எழுந்தவருடைய தயவு ஆண்டவர் யோசேப்பின் உச்சந்தலையில் இருந்தது போல
உங்களுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளையோட உச்சம் தலையில இருந்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவனுடைய வாக்கு தத்தம் இந்த புதிய ஆண்டில ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களிலே பெருகட்டும். அந்த அன்பின் சமாதானம் பெருகட்டும். ஒரு நிறைவு உண்டாகட்டும். ஆண்டவரே, குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறும்படியா நான் செபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளை அப்பா எல்லா துக்கமும் சந்தோஷமாய் மாறட்டும் என்று செபிக்கிறேன். அற்புதங்கள் உண்டாகட்டும். அப்பா, உங்களுடைய பிள்ளைகள் உம்மோடு கூட நீங்க இருக்கீங்க, பிள்ளைகளோடு நீங்க இருக்கீங்கிறதை அவர்கள் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நன்றி சொல்லத்தக்கதான கிருபைகளை உங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் வைக்கும்படியாக செபிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்களுடைய துதிப்பு இந்த நினைப்பு மதிப்புப்படுத்த திருவளை தாருங்க. பெற்றோர்கள் எல்லாரையும் ஆசிரியங்க, திருச்சபை மக்கள் எல்லாரையும் ஆசிரியங்க. எங்கள் திருச்சபைக்காக கொடுக்கப்பட்ட அருமையான தூதனி, அருமையான போதகர் அம்மாவே, அவருடைய பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். தொடர்ந்து அந்த மேய்ப்பனுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய பலிபீடத்தில் இருக்கிற புருஷனை கர்த்தாவே நீர் அதிகமான மகிமை உங்களுடைய பிரசன்னத்தோடு கூட நடத்தும்படியாக செபிக்கிறோம். இந்த மந்தையை மேய்க்கிறதுக்கு எல்லாவித கிருபைகளையும் அவர் அள்ளி அவருக்கு கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். ஒரு சமாதானத்தின் தூதுவனாக, சமாதானத்தின் தேவனுடைய கரத்தில் இருந்து அனுப்பப்பட்டவரான ஒரு உன்னதத்தில் இருந்து வருகிற அந்த மகிழ்வில் பிரகாசம் ஒரு மீது இருக்கும்படியாக செபிக்கிறேனப்பா. அவரை கொண்டு நீங்க நடத்துகிற இந்த திருச்சபைக்காக கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒவ்வொரு மூலையில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் மூலமாய் நடத்தி ஆசீர்வதித்து உங்களுடைய வழிகளிலே அப்பா, உங்களுடைய இறக்கங்களிலே எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்க கிருபை தாருங்க. தொடர்ந்து இந்த புதிய ஆண்டு முழுவதும் எங்கள் திருச்சபை குடும்பங்கள் முழுவதுமாய் உங்களுடைய அற்புதங்களை அதிசயங்களை கண்டு சாட்சிகள் பெரும்படியாக செபிக்கிறோம். இன்னும் அநேக ஆத்துமாக்கள் திருச்சபைக்குள்ள வரும்படியான கிருபைகளை பெருக கொள்ளும். ஆசீர்வாதம். அடியேன் வந்தேன், உங்களுடைய பிள்ளைகளை பார்த்தேன், சந்தோஷம் அடைகிறேன். தொடர்ந்து திரும்பமாய் மீண்டுமாய் திருச்சபைக்குள்ள வந்து ஒவ்வொருவரை நான் சந்திக்க முடியான அற்புதங்களை நீர் செய்வீர். அந்த சாட்சிகளை உங்களுடைய பிள்ளைகள் கண்டு ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட உங்களுடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதித்து கடந்து போகிறேன். உங்களுடைய கிருபை பிள்ளைகளோடும் எங்களோடும் இன்றைக்கும் என்றாக்கு சதா காலம் நிலைத்திருக்க முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு செபிக்கிறேன். நன்றி இயேசுவே, கோடி ஸ்தோத்திரம். பெருமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் எங்கள் பரலோக பிதாவே. இன்று பயணிக்க கர்த்தாவே, இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே சுவாமி அருமையான எங்கள் சான்சு அவர்களை கர்த்தர் கொண்டு வந்தீரே. ஸ்தோத்திரம். இங்கே அடியானை பார்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறீரே. ஸ்தோத்திரம். அவர்களையும் குடும்பத்தின் பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறோம். சீக்கிரத்திலே ஐயா அன்றுவரே நம்முடைய அடியான் எங்களோடு கூட இணைந்து நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு ஒரு மனதோடு கூட அந்தவரே ஈசிய தூய பவுல் தேவாலயத்துல நாவல் தேனிலே நாங்கள் ஒன்றிணைந்து இந்த நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை நீர் ஒன்றிணைத்து சுவாமி நம்முடைய மகனை எல்லா இக்கட்டு கொடுக்கும் விலைக்கு மீட்டு சீக்கிரத்திலே அந்தவரே நீர் விருப்பி கொண்டு வர வேண்டுமாக அந்தவரே நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனை இந்த அன்பிலே தொடர்ந்து நாங்கள் நினைத்திருக்க கற்றுக்கிறது பாராட்டு. தொடர்ந்து எங்களுடைய பிரயாணங்கள் பிரயாணங்களை கற்றுலாக்கி செய்வீராக. கட்சத்தமாக நாம் மீண்டும் ஒன்றாக கூடி மகிமைப்படுத்த சாட்சியாக இருக்க ஆண்டவர் இறக்கம் பாராட்டி வழிநிறுத்த வேண்டுமா? இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம். நல்ல பிதாவே.